இந்த கிராமத்துல ஆதின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். வயது குறைந்தாலும் மனசு பெரியது. யோசித்து, யோசித்து நல்லத சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா, அவன் சொன்ன கருத்த யாருமே மதிக்க மாட்டாங்கள். அவன் பேசினாலே உஷா, "அட போடா நமக்கே கத்துக் குடுக்க வந்துட்டான்" என்று சிரிச்சுக்கிட்டே போயிடுவார்கள். சில சமயம் கேட்பாங்க. ஆனா மதிப்பது, அது யாருக்கும் தெரியாது. ஆதி மட்டும் ஒரு சின்ன சிரிப்புட அமைதியா நிற்பான். சில மாதங்கள் கழித்து பெரிய பிரச்சனை வந்தது. கிராமத்தின் குளம் உலர ஆரம்பித்தது. குழந்தைகளுக்கு தண்ணீர், மிருகங்களுக்கு தண்ணீர், எதுவும் இல்ல. ஆதி இததான் முன்னாடியே சொல்லியிருந்தான். நதியிலிருந்து ஒரு சின்ன கால்வாய் போடலாம். அப்பதான் தண்ணி குறையாம இருக்கும்னு. ஆனா யாரும் கேட்கல. இப்போ எல்லாரும் ஓடிக்கிட்டே தீர்வு தேடுறாங்க. நாளை என்ன ஆகுமோ என்ன பயம். கிராமத்தையே பிடிச்சிருந்தது. அந்த சமயத்துல ஆதி மெதுவா சொன்னான். அண்ணே, நம்மால இப்போவும் அந்த கால்வாய் செய்யலாம். அத பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவன் குரலில் கோபம் இல்லை, வருத்தம் மட்டும். அதோடு கிராமத்தாருக்கு உணர்ச்சிப் பளு. என் பையன் சொன்னதை நான் மதிக்கல என்று. அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஆதி சொன்னதை பண்ண ஆரம்பிச்சாங்க. தோண்டினாங்க, உழுத்தாங்க. இறுதியில் கால்வாய் முடிந்தது. சில நாட்களில் குளம் தண்ணீரால் நிறைந்தது. கிராமம் மீண்டும் உயிர் பெற்றது. ஆதி மட்டும் அமைதியாகச் சிரித்தான். அந்த நாளில் அவர்கள் ஒரு உண்மை கற்றார்கள். கருத்தை கேட்பது பழக்கம். அதை மதிப்பது பண்பு. அந்த பண்பு இருந்தால்தான் நல்ல மாற்றம் வரும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.